எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மஹரிபாஸ் கிச்சன். உடம்புல ரத்தமே இல்லைன்னு சொல்கிறாங்களா? வீட்டில் இருக்கவங்க பீட்ரூட்டே பிடிக்கலன்னு சொல்கிறாங்களா? அப்போ இந்த ஸ்வீட்டை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புல சீக்கிரமாகவும் ரத்தம் ஊறிடும். ஸோ இது செய்கிறதுக்கு ஒரு பெரிய பீட்ரூட்டாக எடுத்திருக்கேன். ஸோ அதோட தோலெல்லாம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கழுவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்வீட்டை வந்து பீட்ரூட்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ரத்தமும் சூப்பராக வந்து பூஸ்டப் ஆகும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பல்ப் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து போட்டுறாதீங்க. அது கூட கொஞ்சம் நெய் அப்புறம் வந்து நாட்டு சக்கரை போட்டு ஹல்வா மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் எடுத்தாச்சு. இது வந்து கரெக்டாக ஒரு 2 கிளாஸ் அளவு இருக்கணும். ஸோ கிளாஸ் இல்லைனா கப் ஏதாச்சும் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பில் ஒரு பேன் இல்லைனா ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ இதில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெய்யோடு சேர்ந்து நல்லா கலந்து வாசம் வர வரைக்கும் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் ரவை எடுத்திருந்தேன் இல்லையா, ஸோ அதே கிளாஸால் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ஏதாச்சும் ஒரு கப் அல்லது டம்ளர் வச்சு நீங்கள் வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரவை நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேன்லேயே நம்ம வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பீட்ரூட் ஜூஸ் அதை வந்து இதில் சேர்த்துடலாம். கரெக்டாக 2 கிளாஸ் இருக்கணும். ஸோ இது கூட 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக இது கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொதி வந்துட்டுருக்கு. கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த ஸ்வீட்டை அடிக்கடி செய்ய சொல்லி உங்ககிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பீட்ரூட் ஜூஸை அந்த ரவை நல்லா உறிஞ்சி நல்லா வந்து சூப்பராக வெந்துட்டுருக்கு. ஸோ ரத்தம் கம்மியாக உள்ளவங்க இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு திக்கான காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. பால் எல்லாமே நல்லா உறிஞ்சி வந்துடுச்சு ரவை வந்து. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ கடலெண்ணெய் சேர்க்கும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து 1 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை பிடிக்கலன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆர் வெல்லம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து பிடிக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அண்ட் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஏலக்காய் தூள்னு சொல்கிறது, நாங்கள் எப்போதும் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இந்த ஒரு பொடியை தான் யூஸ் பண்ணுவோம். ஏலக்காய் அண்ட் பாதாம் அண்ட் வந்து சர்க்கரை போட்டு பொடி பண்ண அந்த பவுடர். ஸோ சேர்ந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக சுருண்டு வருது. இப்போ இதில் நான் வந்து ஒரு 3 பேரிச்சம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேரிச்சம்பழம் அண்ட் வந்து பீட்ரூட் ஜூஸ்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ரொம்ப சூப்பரான ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய சத்துள்ள ஒரு டிஷ்ஷாக தான் இது இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம தாளிப்புக்காக ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நெய், அதுக்கப்புறம் ஒரு 6-7 முந்திரி பருப்பு, அடுத்து 6-7 பாதாம் அண்ட் வந்து ஒரு 10-20 போல் கருப்பு திராட்சையை நான் வந்து தாளிப்புக்காக சேர்த்துருக்கேன். இப்போது
வந்து திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வந்து அந்த ஸ்வீட்டில் சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ பீட்ரூட் பிடிக்காதவங்களும் சரி, பீட்ரூட்டே வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, இந்த ஸ்வீட்டை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அடிக்கடி இதை வந்து உங்களை செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபிஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.